Exercise 2.1ல ஃபர்ஸ்ட் சம் 2.2ல ஃபர்ஸ்ட் சம். For what value of natural number n 4 power n can end with the digit 6? நேச்சுரல் நம்பர் எதில் ஆரம்பிக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? n ஈக்குவல் டு 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும். இப்போது இந்த நம்பர்லாம் அந்த எண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது 4க்கு பவராக அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்போ 6ல் எண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். 4க்கு 1 என்று போட்டு பார்ப்போம். 4 பவர் 1 ஈக்குவல் டு என்னது 4. 4 பவர் 2 ஈக்குவல் டு 16. 4 பவர் 3 ஈக்குவல் டு விட்டு பார்த்தா என்ன வரும் 16 இன்ட்டு 4. 4 6 12 24 2 2 6 64 64. 4 பவர் 4 இன்ட்டு 4 போட்டு பார்ப்போம். 16 1 24 25 2 56. அப்போது நேச்சுரல் நம்பர் எப்போல்லாம் 2 ஈவன் நம்பராக போடுறோமோ அப்போல்லாம் 6ல் முடியுது. ஆட் நம்பராக முடியும் போது ஆட் நம்பராக போடும்போது அது எல்லாமே 4ல் முடியுது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர் இருக்குது? 4 பவர் n கேன் எண்ட் வித் த டிஜிட் 6. எந்த டிஜிட்னு கேட்குறாங்க? ஈவன் நம்பர்ஸ் தான். ஈவன் நம்பர் போட்டோன்னா என்னுக்கு ஈவன் நம்பர் போட்டோன்னா நமக்கு அந்த யூனிட் டிஜிட் எப்படிங்க முடியும்? 6ல் முடியும். இப்போ என்ன கேட்குறாங்க? இஃப் m, n ஆர் நேச்சுரல் நம்பர் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் m டஸ் 2 பவர் n இன்ட்டு 5 பவர் mன்னு கொடுத்துட்டு இந்த எம்முக்கு நேச்சுரல் நம்பராக அப்ளை பண்ணே வரேன். எம்னா நேச்சுரல் நம்பர் தெரியும் இல்லையா? m ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படியே போட்டுனே வரும். எண்ணுக்கு அதான் n, m ரெண்டுமே தான் நேச்சுரல் நம்பர் சொல்லிட்டாங்க. n, ஈக்குவல் டு 1 2 3ன்னு போட்டுனே வரும். இப்போ இந்த மாதிரி நம்பரை போடும்போது அது 5ல் முடியுமான்னு கேட்குறாங்க. நம்ம சும்மா ஒரே ஒரு நம்பர் மட்டும் போட்டு பார்ப்போம். 2 பவர் 1 சரி எண்ணுக்கு 1 போட்டு பார்க்குறேன். 2 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 1 எவ்வளோ வரும்? 2 இன்ட்டு 5 10. 2 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 என்ன வரும்? 4 இன்ட்டு 25 100. ஸோ எதனால் எல்லாமே ஈவன் நம்பரில் முடியுது அப்படின்னா 5ல் முடியாமல் ஏன் எல்லாமே 0ல் முடியுது அப்படின்னா இந்த 2 இருக்கிறதுனால. ஓகேங்களா? இந்த 2 இருக்கிறதுனால எல்லா நம்பரையும் என்னவோ மாற்றிடுது, ஆட் நம்பராக இல்லாமல் ஆட் நம்பர் தானே இது. இந்த ஆட் நம்பர் 5ல் முடியாமல் பார்த்துக்கிறது. இது 5ல் முடியக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது தான் 2. அப்போ இந்த 2 இருக்கிறதுனால தான் இது 5ல் முடியல. அப்போது இது 5ல் முடியறதுக்கு எந்த நம்பர் எம்முக்கு இந்த பவர் எம்முக்கு எந்த நம்பர் போட்டாலும் சரி அது 5ல் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா அந்த 2 இருக்கிறதுனால. ஃபைண்ட் HCF ஆஃப் 252525 363636ன்னு கேட்குறாங்க. நம்ம இந்த மெத்தட்லேயே எடுத்துக்கலாம், நிறையா மெத்தடில் போடலாம். நம்ம A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆருங்கிற மாடல்லே போடுவோம். இதில் எது பெரிய நம்பரு? இதுதான் பெரிய நம்பர் இல்லையா? அப்போ அந்த நம்பரை போட்டுக்கலாம். 3 இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். 363636 ஈக்குவல் டு 252525 எத்தனை தடவை போகும் இதில்? கண்டிப்பாக ஒரு தடவை தான் போகும் இல்லையா? 1 பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? 1, 1 1 1 1 1. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் ரீப்ளேஸ் ஆகும் இல்லையா? இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ரீப்ளேஸ் ஆகிடும். 252525 ஈக்குவல் டு 11111. எத்தனை தடவை போவோம்? 2 தடவை தான் போவோம் இல்லையா? 2 பேலன்ஸ் என்னவாக இருக்கும்? 30303 இருக்கும். இப்போ இது ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னா 11111 ஈக்குவல் டு 30303 இன்ட்டு எத்தனை டைம் போகும்? கண்டிப்பாக 3 டைம்ஸ் போகும். 10ல் எத்தனை 3 இருக்கும்? 3 தானே இருக்கும் இல்லையா? இப்போ 11 இருக்குதுங்க. 10ல் எத்தனை 3 இருக்கும்? 3 தான் இருக்கும். அப்போது இப்படி வரும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன டிவைட் ஆகும்? கேன்சல் பண்ணி இப்போ மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் பெருசாக போவோம். ஷார்ட்டாக முடியறதுக்காக தான் நான் அப்படி போடுறேன். 20202ன்னு வரும் பேலன்ஸ் ரிமைண்டரு. இப்போ இது ரீப்ளேஸ் ஆகிடும். ரீப்ளேஸ் ஆச்சுன்னா 30303 ஈக்குவல் டு 20202. எத்தனை டைம் வரும்? கண்டிப்பாக ஒரு டைம் தான் வரும், வேறு வாய்ப்பே இல்லை இல்லையா?
ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வரும் 10101 திரும்ப இங்கே ரீப்ளேஸ் ஆகிடும் 20202 ஈக்குவல் டு 10101 எத்தனை டைம் போவோம் 2 டைம் போவோம் ரிமைண்டர் வருமா வரதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அப்போது 0 அப்போது இந்த 2 நம்பருக்கும் உண்டான எஸ்சிஎஃப் என்னது 10101 4th சம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பரை ஃபேக்டர்ஸாக பிரித்து ஏ எத்தனை இருக்குது பி எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம் என்ன பண்ணலாம் முதல்ல நம்பர் போட்டுக்கலாம் 13824 எதால் பண்ணலாம் கண்டிப்பாக ப்ரைம் நம்பர் தான் ஏன்னா 2 நம்பர் கொடுத்துட்டாங்க அவன் தெளிவாக 2 3 தான் பண்ணோம் எக்ஸ்ட்ரா நம்பரில் போயிடாதீங்க 2 கொடுத்துட்டாங்க 3 கொடுத்துட்டாங்க 2 3 எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க வேறு எதுவுமே இல்லை எக்ஸ்ட்ரானா நான் வேறு மாதிரி சொல்கிறேன் வேறு நம்பரில் என்ன பண்ணுறாதீங்க இது எல்சிஎம் எப்போவுமே எடுத்தால் என்ன பண்ணோம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லையா சின்ன ப்ரைம் நம்பர் தான் முதல்ல எடுக்கணும் முடியாத பட்சத்தில் தான் அதிகபட்ச ப்ரைம் நம்பரை கொண்டு போவோம் இல்லையா சும்மா சொல்கிறேன் நான் இங்கே 2 3ன்னு இருக்கிறதுனால 2லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஓகேவா 6 இது 12 இருக்குது இல்லையா 12ல் எத்தனை டைம் போவோம் 6 டைம் போவோம் இங்கே 12ல் போச்சுன்னா 1 இருக்குதுங்க 18 இருக்குது 18னா 9 24னா 12 நீங்கள் இப்படி பண்ண வந்தால் ஈஸியாக இருக்கும் 2ல் இது டைம் 3 டைம்ஸு இது 91 இருக்குது 91ல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை 90 எடுத்துங்க 90 எடுத்தால் 45 இப்போ 12 இருக்குது இல்லையா 12 பண்ணால் 6 இப்போது 34 இருக்குது 34 பாதி 17 56ல் பாதி 28 திரும்ப 2ஆல் பண்ணுங்கள் இதை ஒன்றும் பண்ண முடியாது 17 எடுத்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் 172 எடுத்தால் 86 இதில் பாதி 4 2ஆல் பண்ணால் 4 3 2 இதையும் 2ஆல் பண்ணலாம் 2 3ஆல் பண்ண முடியாது ஆனால் 32ஆக பண்ணலாம் 32 பாதி 16 2ஆல் பண்ணால் 108 2ஆல் பண்ணால் 54 2ஆல் பண்ணால் 27 3ஆல் தான் பண்ணோம் இல்லையா 3ஆல் பண்ணால் 9 3ஆல் பண்ணால் 3 3ஆல் பண்ணால் 1 அப்போது அவங்க என்ன கேட்குறாங்க 2 பவர் ஏ இன்ட்டு 3 பவர் பி என்னான்னு கேட்குறாங்க ஏவும் பி தான் கேட்குறாங்க இல்லையா இப்போ ஏ எப்படின்னு பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ A2 ஈக்குவல் டு 9 2 பவர் 9 இன்ட்டு 3 பவர் எத்தனை பாருங்கள் 1 2 3 3 பவர் 3 அப்போ A ஈக்குவல் டு 9 B ஈக்குவல் டு 3 அவ்வளோதான் சம் தேங்க்யூ